வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எபேசியர் 2வது அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் உள்ள அதே பகுதியை நாம் சிந்திக்கலாம். சிலுவைக்கு முன் நாம் இருந்த நிலையை குறித்து வேதம் எவ்வாறு சொல்லுகிறது? 12வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் என்று சொல்லுகிறது. இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புறஜாதியார் எந்த விதத்திலும் அந்த நம்பிக்கைக்கும் அந்த ஆசீர்வாதங்களுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்களுடைய அந்த காணியாட்சிக்கு புறம்பாக வாழ்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். வாக்குத்தத்தம் யாருக்கு வழங்கப்பட்டது? முதலிலே ஆபிரகாமோடே தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். அதன் பிறகு ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அதனை புதுப்பித்தார். எனவே இஸ்ரவேல் மக்கள்தான் வாக்குத்தத்தத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்குத்தான் உடன்படிக்கை செய்யப்பட்டது. அவர்கள் மூலமாக தான் தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். புறஜாதியாராகிய நாம் இந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன்பட்டவர்களாக இருக்க முடியாது. நாம் அந்நியர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக, நாம் நம்பிக்கையில்லாதவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன விதமான நம்பிக்கையற்ற நிலை? எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்ற நம்பிக்கை இல்லை. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளப்படக்கூடிய நம்பிக்கை இல்லை. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு நீங்கி விடுதலையாகக்கூடிய நம்பிக்கை இல்லை. இப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று வேதம் கூறுகிறது. அடுத்ததாக, இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாகவும் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இப்பேற்பட்ட காரியத்திற்கு உட்படாத நாம் தேவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை. தேவன், உண்மையான தேவன் யார் என்பது நமக்கு தெரியாது. நம்மிடத்தில் தேவன் இல்லை. அவரோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. மாத்திரமல்ல, நாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளின் உருவங்களை நாம் வணங்கி கொண்டிருந்தவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். விக்கிரகங்களை வணங்கினது மாத்திரமல்ல, தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு ரட்சிப்பு எப்பொழுது வந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த யூத ஜனத்துக்காக வந்தார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத போது புறஜாதியாருக்கு அந்த வாய்ப்பினை தேவன் நல்கினார் என்று வேதத்திலே நாம் காணலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23, 24வது வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாளாக நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சிலுவையிலே மரித்ததின் மூலமாய் அவரே சாபமாக ஆக்கப்பட்டு நமக்கு விடுதலையை தந்தார். நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த அனுபவம் சாதாரணமாய் நிகழவில்லை. கர்த்தருடைய பெரிய தியாகத்திற்கான ஒரு பலனாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மேன்மையான பாக்கியம் புறஜாதிகளாகிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகம் ஊட்டுவதாக அமையட்டும். இன்றைய காலை தியானத்தில்
பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.